தம்பிங்களா, தம்பி வந்துட்டு ஆடு கொடுக்குறா அப்படி. இது என்னன்னா பேசிக்கலா வந்துட்டு எவ்வளோ ஒரு 12 கிலோ பக்கமா குறைச்சிட்டு அப்படி வெயிட்டு 12 கிலோ வெயிட்டை குறைச்சிட்டு வர நோட்டீஸ் கொடுத்துருக்காரு தம்பி. வீட்டில் இருக்கிறவங்களாம் எகெயின்ஸ்ட் பண்றாங்க. நான் என்ன பண்றது, இந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க அப்படின்னா ரைட் ட்ராக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஊரு வந்து கேலி கிண்டல் பேசுது, வீட்டுல எகெயின்ஸ்ட் ஆகுது, மக்கள் எல்லாம் வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தாவே நீங்க வந்து ரைட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எடுத்த உடனே கடவுள் வெற்றி கொடுத்தாருன்னா அது டெம்பரவரி. ஃபர்ஸ்ட் தோல்வியை கொடுத்து, வலியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வலிமையை உருவாக்கி அந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்க சிறப்பா செயல்படுவீங்க. எப்பவுமே வந்து ஃபெயிலியரை பார்த்து தோண்டு போகாதீங்க. ஆரம்ப கட்ட தோல்வி, எல்லா துறையிலயும் ஆரம்ப கட்ட தோல்வி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் ஆன புதுசுல, வேலைக்கு சேர்ந்த புதுசுல, அந்த மாதிரி. ஏன் தம்பி எவ்வளவு குறைச்சுக்கிற? 12 கிலோ வந்தாரு, 12 கிலோ வெயிட் குறைச்சிட்டாரு. ஸ்டேட்டஸ் போடுறாரு, சோசியல் மீடியா போடுறாரு, அதை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க. அதுல இருந்து எத்தனை கஸ்டமர் இப்ப இருக்காங்க? 2 பேர். 2 பேரா? கட்டிங் சூப்பரா பண்ணிட்டே இருக்குது, ஆனா சேவிங் பண்ணல. இந்த மூஞ்சிதான் நல்லா இருக்குது. நீ என்ன கட்டிங் அப்படி வச்சிருந்த மண்டைய? சோ எல்லாம் மாதிரி இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கு, மார்க்கெட்னா இப்படிதான் இருக்கும் பண்ணு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து பின்னாடி இருந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சரியா? அது வந்து வெற்றி தோல்வி வீரனுக்கு ஜகஜம். சரியா? நீங்க எவனும் வாங்க மாட்டேங்கிறான், எனக்கு எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, நிறைய தோல்வி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. காசு வேணுமா? என்ன பண்றீங்க? அம்மா மெஸ்ல போய் சாப்பிட்றீங்களா? டீ குடிக்கவா? என்ன 40 ரூபா இருக்கு, போய் சாப்பிடுங்க. கம்மங்கூழ் தான் ஜீரணம் ஆகாது. சாப்பாடு இட்லி சாப்பிடுங்க, நல்ல உணவு. சரி. ஸோ மக்களே, வேற இதெல்லாம் ஆரம்பம் வேற வேணான்ட்டு போவாங்க. போராடாத தம்பி, விட்டுரு. வேணான்னா விட்டுரு. போராட்டம் பண்ணாத. தம்பிக்கு ஒண்ணு கொடு. ஸோ அது மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்க ஜெயிக்கும் போது இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு அனுபவமா இருக்கும். நான் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷம், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன்.